ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8 வந்து சங்கினோட பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ சங்கினோ நமக்கோட கேமோட மெயின் கேரக்டரு. ஸோ அதனால் செலிப்ரேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்து வந்திருக்காங்க. மார்ச் 8 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் வந்து ஆகுது. ஸோ இதுக்கான ஈவெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் வந்து பண்ணிடலாம். ப்ளஸ் ரிவார்டு என்ன கொடுக்க போகிறோன்னு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா சங்கினு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வெப்பன் செலெக்ஷன் டிக்கெட் தந்தாங்கனாங்க. ஸோ அதே மாதிரி இருந்தாலும் தருவாங்க நம்புகிறேன். ஸோ லாகின் ஸ்பெஷல் லாகின் ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா வருது. ஸோ நார்மலாக செக்இன் பண்ணி நம்ம எடுத்துக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% வெப்ஷாப் டிஸ்கவுண்ட் கூப்பன். அதை வந்து பே டு வின் பிளேயர்ஸ்க்கு தான் காசு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா வெப்ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஈவெண்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 11th வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இருக்குது. லாஸ்ட் டைம் வந்துட்டு கிட்டத்தட்ட இத்தனை ஒரு 2 months கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த தடவை வந்து பார்த்தோன்னா ரிவார்ட் கிளைம் பண்ணுற டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ரிவார்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பிளேயர் ஸ்க்ரோலு, ஸ்கில் ரூன், ட்ரான்ஷன் அண்ட் செஸ்ட்டு, அது ஸ்கில் ரூன் கூட செலெக்ஷன் பண்ணுற பெட்டி கிடையாது. ஸோ டே 4th அதாவது மார்ச் 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. கஸ்டமர் டிக்கெட் ஒரு 20, வெப்பன் கஸ்டமர் டிக்கெட் ஒரு 20. அதுக்கடுத்து 9th வந்து பார்த்தீங்கன்னா எசன் ஸ்டோன் ஒரு 1000. இது ஒரு மெயின் ரிவார்டு. மேனா பவர் எக்ஸ்ட்ராக்ட் 31. மேனா பவர் எக்ஸ்ட்ராக்ட் பெருசாக கேமில் தேவைப்படுறதில்ல. பட் நியூ பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிவார்டு உங்களுக்கு ஸ்கில் லெவல் 10 போகணும்னா. ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த 2 நாளைக்கான ரிவார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. மற்ற எந்த ரிவார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கிடையாது. டே 6 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் வந்து தராங்க. ஸோ புது ஓப்பன் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே 7 அது ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கினோ பர்த்டே செலிப்ரேஷனுக்கான மெயின் ரிவார்ட்ஸு. இந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது. ப்ளஸ் ரேடபிளாக டிக்கெட்ஸ் ஆச்சும் கொஞ்சம் 20 கொடுத்துனா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் புது 100 7 பண்ணுறதுக்கு. ஏன்னா நமக்கு வேர்பல் ஹாலில் வந்து பார்த்தோன்னா வந்து தேவை வந்து படுறான். ப்ளஸ் கஸ்டம்டாக ஒரு 50 கொடுத்துடலாம் கஸ்டம்டாக வெப்பன்டா டிக்கெட்ஸ்லாம். பட் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இல்லை. வேறு ஏதோ ஈவெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா செக் பண்ணிட்டேன். பட் இல்லவே இல்லை. ஸ்விக்கி மோட்டோ பார்த்தா கம்மிங் சூன் வந்து பார்த்தோன்னா ஈவெண்ட்ஸில் வந்து இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் இதான் வந்து டோட்டல் ரிவார்டுன்னு நினைக்கிறேன் செக்கிங் ஈவெண்ட் மூலிமா எடுக்கிறது. கொஞ்சம் எனக்கு அப்படியே பழைய ரிவார்ட்ஸ் வந்து செக் பண்ணுவோம். ஸோ பழைய ரிவார்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கினோ வெப்பன் செலெக்ஷன் டிக்கெட் வந்து பார்த்தா தந்திருக்காங்க. அதுவும் 2 வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. ப்ளஸ் ஆர்டிஃபேக்ட் செஸ்ட்டு, அப்புறம் கோரெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து தேவைப்படாது. நமக்கு வெப்பன் செலெக்ஷன் டிக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தேவை. ஏன்னா இப்போனா நமக்கு வந்து பார்த்தோன்னா புது வெப்பன் இந்த செலெக்ஷன் டிக்கெட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பழைய வெப்பன்ஸில் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் அந்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெவலுக்கான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருத்தாங்க சனிஞ்சு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு தனியாக நமக்கு கொஞ்சம் நோட்டீஸ் வந்து மார்ச் 7 வந்து வந்திருக்குதா. ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு இந்த செக்இன் ரிவார்ட்ஸ் மட்டும் தான் கன்ஃபார்ம் வந்து ஆயிருக்குது. மேபி மார்ச் 7 அப்போ ஸ்பெஷலாக சங்கினோ பர்த்டேக்கு வர ரிவார்ட்ஸ் தரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. பட் அது வந்து பார்த்தோன்னா கம்மி தான். ஸோ வெப்பன் செலெக்ஷன் டிக்கெட்டாச்சும் அட்லீஸ்ட் சங்கினோ பர்த்டேக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேமோட மெயின் கேரக்டர் சங்கினோ தான். ஸோ அவனோட பர்த்டே செலிப்ரேஷன் ரிவார்டு இப்படி தான் என்னது சொல்கிறது. ரைட் ஓகே. ஸோ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து ரிவார்ட்ஸ். வேறு எதாவது ஃபியூச்சரில் வந்து ரிவார்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா இல்லை அப்டேட் பண்ணாங்கன்னா நம்ம மார்ச் 7 வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகேவா. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எசன் ஸ்டோன் ஒரு 1000 ஓகேன்னலாம். பட் ஒரு 2500 வந்து பார்த்தோன்னா கொடுத்துருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ தெரில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர கம்மியாகிட்டே தான் போகுது. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthsக்கு ஒரு தடவை வந்து தந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ரிவார்டை கொஞ்சம் அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சங்கினோ பர்த்டே செலிப்ரேஷனுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா. ஸோ ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நமக்கு ஆக்டிவாக இருக்க போகிற ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு நார்மலாக செக்இன் ரிவார்ட்ஸ் கிளைம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இவ்வளோ பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம். பை.